இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோமியை காமிக்கிறாங்க. அவள் தூக்கத்திலே ரொம்ப பயந்து அரண்டு போய் கத்திட்டு இருக்கா. என்கிட்ட இப்படின்னு நடந்துக்காதங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற சைட் அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. இப்போ என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு பர்சன் அவட்ட அங்கே போஸ்ட் பண்ணி தப்பாக நடந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதனால தான் இப்படி போட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அது உண்மையிலே வந்துட்டு அப்படி நடந்துக்கிட்டது நம்ம ஹீரோ தான். அவனோட நேம் வந்து ஜியாங். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ முடிச்சு பார்த்துட்டு இது நடந்து 1 மந்த் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே என்னோட லைஃப்பில் இது வந்துட்டு மறையவே மாட்டுது. எனக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. இதெல்லாமே வந்துட்டு எப்போ வந்துட்டு எனக்கு வந்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே, நான் மறக்க போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. பாட்டி அங்கே வந்துடுறாங்க. அங்கே மெயிலை விட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க வேற செய்கிறாங்க. நான் என்ன பாட்டி பண்ணேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்ன பண்ணி தொலைஞ்சிருக்க, நீ வந்துட்டு என் குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ காசு தர வேண்டியது இருக்குது, அந்த காசையுமே கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நீ என் பேரனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குன்னு பார்த்தா அதுக்குமே வழி இல்லாமல் இருந்துச்சுருக்க. இது எல்லாத்தையும் நீ வந்துட்டு எப்போ வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ண போகிற? இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே உனக்கு தகுதி கிடையாது. உன்னோட அம்மாவோட செலவுக்காக தான் நான் காசெல்லாம் வாங்கினேன். ஆனால் அந்த காசை ஏதாச்சும் நீ ரிட்டர்ன் பண்ணியிருக்கியா? ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரே வழினா இதுதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஷூன் அங்கே ஒருத்தி இருக்கா. அவள் வந்து நம்ம பாட்டிகிட்ட இன்னமே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இவளோட ஹஸ்பண்டை இப்போ வரைக்கும் வீட்டு பக்கமே பார்க்கல, எங்கே தான் போனாரும் தெரியலையே அப்படின்றத சொன்னதும், அவன் எங்கே போயிட்டுருக்கான், நைட்டு ஃபுல்லாக அவன் வீட்டில் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கான், நீ வந்துட்டு அவன் கூட ஒழுங்காக இருந்து அவன் ஏன் இப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி நீ எங்கே போன அப்படின்ற சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு ஏதாச்சும் சொல்லி வந்து மறுப்பணுமேன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு பாட்டி நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை நான் கூடிய சீக்கிரம் பெற்று கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறா. அது மட்டும் நடக்கலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின், கடவுளே நான் என்ன பண்ணுவேன், நான் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் கிளம்பியே ஆகணும், அதுக்கு கடவுள் தான் எனக்கு வந்து உறுதுணை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அவங்க அசிஸ்டண்ட்டை நான் வந்து தேட சொன்ன பொண்ணை நீ என்ன தேடி கண்டுபிடிச்சே இல்லையான்னு சொல்கிறப்ப, உங்கள் ஃப்ரெண்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்க, ஜஸ்ட் அது ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் தானே, இதை வந்து பெருசால நீ எடுக்க வேணான்னு சொன்னதும், நான் வந்துட்டு அப்படிப்பட்டவன் கிடையாது. ஒரு பொண்ணை 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு பொண்ணு தான் ஒய்ஃபாக இருக்க முடியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்து அவன் பேசுகிறது ஒரு காமெடியாக தான் தோணிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் இங்கே வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக எதாவது ஆயிடுவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு டெஸ்ட் பார்த்தாங்க, வந்து ப்ரெக்னென்சி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. நல்லவேளை நான் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னு வச்சுக்கோமே இந்த வீட்டில் வந்துட்டு நான் முழிச்சிட்டு சாகிற வரைக்கும் மாட்டி தான் இருந்துட்டு இருக்கணும். நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த லீ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். இவன் தான் நம்மளோட ஹீரோயினோட ஹஸ்பண்டே. வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் இருந்துட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னதும், நான் உன் ஒய்ஃப் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிற வேலையை மட்டும் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே பயந்து அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு அங்கே கதவை நாக் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு, இந்த நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட இதுக்கப்புறம் தொல்லை பண்ணுற வேலை வைக்காது அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நிற்கிறத பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. ஐயோ நான் சாரி வேறு இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ, அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்த பொண்ணு நீ தானே அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேறு ரூமுக்கு வர வேண்டியவ அப்படின்றத சொன்னதும் ஹீரோ அவளை வம்பு பண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஒழுங்காக வந்துட்டு உண்மை சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்காதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், உடம்புல வந்துட்டு ஒரு பர்த் மார்க் இருந்துச்சுல, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற சைட்டு வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்ருக்கான். பட் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் வந்துட்டு நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே வெளியே போயிட்டுருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு, என்ன இந்நேரம் முடிக்க நீ வராமல் என்ன பண்ணுறேன்னு சொன்னதும், நான் ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், நானே வந்துடுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ அங்கேவே வெயிட் பண்ணு, நானே இப்போ வர்றேங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பக்கமே நான் வரக்கூடாது, அந்த பர்சனையுமே நான் திரும்ப என்னோட லைஃப்பில் மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து தான் அங்கே லீயுமே சேர்ந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கவுமே என்ன அங்கே நின்றுட்டுருக்க, திரும்பி பாருன்னு சொல்கிறப்ப, அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. கடைசியில் பார்த்தா இவனோட அங்கிள் போல் நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்திருக்கதா அங்கே அறிவிப்பு பண்ணிவிட்டு, நீங்கள் வந்துட்டு என்னோட அங்கிள்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா இந்த வீட்டு வேலைக்காரங்க மாதிரி இருக்குது, போய் ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது, ஒய்ஃபை கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வர்றான். ட்ரெஸ் தான் மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் நினச்சிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான், நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்துட்டு உண்மையை சொல்ல,
அன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் என் கூட சேர்ந்து இருந்த பொண்ணு தானே, நீ வந்துட்டு என்ன வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், நீங்கள் வந்து தெரியாமல் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, இதுவரைக்கும் உண்மையிலேயே நான் வந்து உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொன்னதும், போன மாதம் நீ வந்து எங்கே இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியலன்னு சொன்னதுமே, ஓ உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேதா அப்படின்னா உனக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்திடுவா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க போர்ஸ் பண்ணி வந்து தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறீங்கன்னு, உடம்புல வந்து பர்த் மார்க் இருக்குல்ல, அதை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா பர்த் மார்க்கே இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சா, நீங்கள் தேடுற பொண்ணு நான் கிடையாது, இப்படி தான் நீங்கள் அடுத்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் அவனுமே தப்பு பண்ணிட்டு போயின்னு சொல்லிட்டாங்க சாரி சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பெத் மார்க்கை வந்துட்டு மேக்கப் போட்டு மறைச்சிருக்கா போல், அதை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹோட்டல்லேருந்து அவள் வந்தா இல்லையா, ஸோ வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டப்பே அவளுக்கு டவுட் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவான்றதுக்காக அவள் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பெத் மார்க்லாம் போட்டு அங்கே மறைச்சி வச்சிருக்கா. ரொம்ப அழகாக வந்துட்டு ரெடியாகி இங்கே வந்துட்டுருக்கா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே, வா இங்கே பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற சைட்டு அங்கே லீவ் வந்து கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டாலுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசமாக நடத்துவான்னு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு அவளை ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டே இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு தேவையில்லாமல் அங்கே வந்து கோவப்பட்டு அவளை அங்கே அடிக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணதும் அப்போ அவங்க அங்கிள் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறியே, உனக்குலாம் வெக்கம் இல்லையா, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன் முன்னாடி வச்சுக்காது அப்படின்ற சரி கோவப்பட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ கூடிய சீக்கிரம் ஷூவை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதும் அவள் வந்து என்னோட கசின், நான் போய் அவளை மேரேஜ் பண்ணுவேன்னான்னு கேட்டதுமே அவள் வந்து உன்னோட பிளட் ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிளட் ரிலேஷனாக என்ன இல்லாட்டி என்ன, அவள் என்னோட கசின் தான், எனக்கு இந்த உறவு முறையிலலாம் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த சாப்பாடு ஸ்மெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஒமட்டல் வர ஆரம்பிச்சிருது. அவளுக்கு அங்கே வாமிட்டிங் சென்சிங் வந்ததை பார்த்ததும் என்னாச்சு உனக்கு, என்ன நீ எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு வந்துட்டு காலிலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வேமா அவங்க வாஷ்ரூம் போயிடுறா. அங்கே வாமிட் பண்ணிட்டுருக்கா. எதுக்காக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தோணிச்சுக்கு, காலையிலேருந்து எதுக்காக இப்படி இருக்குது, நான் வந்து இனத்தை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அந்த ப்ரெக்னென்சி கிட் காலில் டெஸ்ட் பார்த்தது கீழே விழுகுது. பார்த்தா வந்துட்டு அது 2 கோடு மாறி இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகிடுறா. அப்போ அங்கே ஷூ வந்துடுறா. ஷூவை பார்த்ததுமே இவன் அந்த கிட்ட மறைச்சதும் இப்போ எதை வந்து நீ மறைச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டேருந்து அவன் வம்பு பண்ணி பிடுங்கினதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, ஓ நீ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, நீ எதுக்காக இதை மறைச்சிட்ருக்க, இதை பாட்டிகிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு பாட்டி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இங்கே பாருங்க அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற சொன்னதும் பாட்டிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே அந்த லீக் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது எப்படி சாத்தியமாக இருக்கும், நான் இப்போ வரைக்கும் அவளை டச் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அப்படின்னா நீ அவளை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை சொல்லு, யார் கூட போய் இப்படி தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனா நம்ம ஹீரோயின், நீங்கள் அன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்திருந்தீங்க, என் கூட சேர்ந்தா நீங்கள் ரொமான்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்லிடுறா. சண்டையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்ததுமே உங்கள் அங்கிள் கூட பார்த்தாரே ஹோட்டலில் என்ன உங்கள் கூட சேர்ந்து அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே அங்கே பேச சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு நக்கலாக சிரிப்பு வந்துட்டு, இதெல்லாம் ஒரு குடும்பமா, ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டு மருமக மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே பாட்டி எல்லாருமே நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ பாட்டி நாளைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்ம போய் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷூ அங்கே வரா. பாட்டி எனக்கு உண்மையாகவே அவன் மேலே நம்பிக்கையே இல்லை, அவள் வந்து ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் எனக்குமே அப்படி தான் தோணிட்டுருக்கு. பட் அங்கே நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பார்த்துக்கலான்னு சொன்னதுமே பேசாமல் நம்ம ஏன் டிஎன்ஏ எடுத்து பார்த்துடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் வந்து உடனே பண்ணிட முடியாது, நம்ம அதுக்குமே வந்து சில ஐடியா பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என் லைஃபே இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கவலையாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவில் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பேபி வந்து என்னோட தானே, நீ அன்னைக்கு என் கூட தானே சேர்ந்து இருந்த அப்படின்ற சொன்னதும் நீங்கள் மார்னிங் தானே செக் பண்ணீங்க, என்னோட பாடியில் அந்த பெர்த் மார்க் இல்லைன்னு சொன்னதும் என் பெர்த் மார்க்கை வந்துட்டு மறைக்க முடியாதா, எனக்கு என்ன இதெல்லாம் வந்து தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, உண்மையிலே வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் லீவ் வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே கண்ணு தெரியாமல் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் இல்லை தெரியாமல் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் மரியாதை ஒழுங்கா போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உன் கூட சேர்ந்து வெட்டிங் நைட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோட்ட வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே சரி வான் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷனாகி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒயின் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. பேசாமல் இதை வந்து அவன்கிட்ட கொடுத்தா நான் குடிச்சிட்டு போதை ஆகிட்டு மட்டையாகட்டும்னு சொல்லிட்டு
அப்ப அவ நீ என்ன ஐடியா பண்ணிட்டு இருக்கன்னு எனக்குன்னா தெரியாதா? உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவள அடிச்சு அங்க தள்ளி விட்டதுமே, அவளோட வயித்துல அங்க பயங்கரமா பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள வர்றான். அவளோட நிலைமைய பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு 6 வீக் ஆயிருச்சு பிரெக்னன்ட் ஆகி. ஸோ நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல வர்றா. ஆனா ஹீரோ ஆமா அப்படின்றத சொல்லிடுறான். டாக்டர் அப்படின்னா நீங்க பேபியை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப்ல இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீதான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறா. நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ இந்த பேபியை வேணாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், ஏன்னா இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது, என்னை கட்டாயப்படுத்தி தான் இங்கே இருக்க வச்சுட்டு இருக்காங்க, என்னோட லைஃப்பை என்னால் நிம்மதியாக வந்துட்டு வாழவே முடியல அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழந்தைய நான் பெற்றுக்க போகிறது கிடையாது அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் நீ வந்து தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் என்னை போர்ஸ் பண்ண மட்டும் வைக்காத, அந்த பேபி வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அன்னைக்கு நைட் என் கூட இருந்த பொண்ணு நீதான்றதை இப்போ நீயுமே ஒத்துக்கிற இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே சமாதானப்படுத்த அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைச்சாலும் சரி என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்துடுறான். பட் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பிறகு டாக்டர் வந்து உங்களுக்கு இப்போ டிஜாச் கொடுத்தாச்சு அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, டாக்டர் இந்த பேபி எனக்கு பெற்றுக்க விருப்பம் இல்லை, பேசாமல் நான் அபார்ஷன் பண்ணிடலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இப்போ 6 வீக் ஆயிடுச்சுமா, இது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே இங்கே கேட்டுறான். ஹீரோயின்ட்ட இப்போ எதுக்காக வந்துட்டு குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா இந்த பிள்ளைய பெற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி என்னை வந்து டச் பண்ணுற வேலை வைக்காது அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், இந்த கார்டில் வந்து 10 மில்லியன் இருக்கு, உனக்கு என்ன வந்துட்டு தேவையோ அதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். உனக்கு இதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து உனக்கு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ண போகிற டாக்டரோட நேம் வந்து சென் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கு உண்மையிலே ஹீரோயின் மேலே லவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே உண்மையிலே லவ் வந்துருச்சு போல அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா உடனே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லு அவளுமே ஏற்றுக்குவா அப்படின்ற சொன்னதுமே அது வந்துட்டு பாசிபிளே கிடையாதுன்னு சொன்னதும், லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட லவ் சொன்னால் எந்த பொண்ணுப்பா ஏற்றுக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்போ இல்லை நான் தான் சொன்னேன்ல அது பாசிபிள் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் இப்படி டாக்டரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போய் அந்த டாக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அந்த ஆள் பார்த்தா அங்கே வந்துட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து நல்லா வந்து ஆத்தி அடிச்சுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் நான் வந்துட்டு இந்த பேபியை பெற்றுக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் எனக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த 10 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறா. 10 மில்லியன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ எனக்கு 20 மில்லியன் கொடுத்துரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டையுமே அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு தப்பாக நடக்க பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறான். தேவையில்லாமல் வந்துட்டு இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சரி நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது அவளுக்கு வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்து டெஸ்ட்காக கூட அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே டாக்டர்கிட்ட போய் அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே, எனக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் வந்து பண்ண முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன வந்து ரிசல்ட் வருதோ அதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இனிமே அங்கே ரொம்ப நர்வஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏதாச்சும் உல்ட்டாவாயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ரிப்போர்ட்டுமே வந்துடுது. இவ வந்துட்டு ஏமாத்திட்டு தானே என்ன இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டே இல்லையே அப்படின்றத சொன்னதுமே அதை கிட்ட நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த ஷூ நீங்கள் வந்துட்டு இவ கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணுறீங்களான்னு சொன்னதும், இவங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ வந்துட்டு பேசி மலிப்பிடுறாரு. அந்த டாக்டர் நீங்கள் வந்துட்டு உள்ளே போங்க அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. பார்த்தா இருந்தாலும் திடீர்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கே கட்டி போட்டு வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன விஷயனே புரியலை. என்னன்னு பார்த்தா அங்கே லீதா வந்துட்டு காசை கொடுத்து இருந்தாலும் வந்துட்டு ப்ரெக்னன்சி வந்து அபார்ஷன் பண்ண சொல்லிட்டான் போல, அதுக்கு தான் இருந்தாலும் ரெடி பண்ணிட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இது யார் உன்னை பண்ண சொன்னது அப்படின்ற சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் தான் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதுமே மரியாதையோடு இங்கேருந்து போயிட்டு இல்லை உனக்கு கொண்டே போட்டுருவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மேத்திட்டு நம்ம ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் எதுவும் பற்றி கவலைப்படாத, நான் வந்து உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
அவளுக்காக நிறைய சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு ஊட்டி விட போகும்போது ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கதை பார்த்துட்டு இந்த நீயாவே சாப்பிடு அப்படின்றத சொல்கிறான். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா உனக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் அப்படின்றத சொன்னதும், புதுசாக ஒரு ஆள் கேர் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின், நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இந்த பேபியை வந்து நீங்கள் எனக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீட்டில் என்னை வந்து போர்ஸ் பண்ணி தான் இருக்க வச்சுட்ருக்காங்க. என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வாங்கினேன், ஆனால் அதுக்காக நீங்கள் வந்துட்டு கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிறாங்க அப்படின்ற சைட் ரொம்பங்க கவலைப்பட்டுச்சுக்கா. ஸோ நம்ம ஹீரோ, நீ அதுக்காக வந்துட்டு பேபியை வந்து கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதோ, இந்த குடும்பத்தில் இருந்து நான் மாட்டிக்க விரும்பல, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்ற சைட்டு அவர் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுருக்கா. வீட்டில் எல்லாருமே அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்தா. பாட்டி அங்கே நம்ம ஹீரோயினை அடிச்சு வேற அங்கே வந்துட்டு தள்ளி விடுறாங்க. அந்த பாட்டி வந்துட்டு ரொம்பவே மோசமான லேடி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் அங்கே வந்துட்டு அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிடுச்சு இருக்கு. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும்ல. நீ வந்துட்டு இப்படிலாம் என் மேலே வந்துட்டு அக்கறைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண, அதை ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி கால் பண்ணி சொல்லவுமே அவன் ஒரு ஐடியா சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே லீவ் வந்துடுறான். ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் தானே கால் பண்ணி என்ன வர வச்சிங்கன்னு சொன்னதும், எனது நான் வர சொன்னேன்னா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன அங்கிள் நீங்களா எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நீ ஃபஸ்ட்டு உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும் அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து எனக்கு ஏஜ்மே ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி நான் வந்துட்டு பேபியெல்லாம் பெற்றுக்க முடியாது. பேசாமல் வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த குழந்தை வந்து வேறு யார்ட்டையாச்சும் போய் அடாப்ட் பண்ணி வந்து நான் வந்து வளர்த்துக்க விரும்பலை. ஸோ நம்மளுக்குள்ளே யாராச்சும் வந்துட்டு பேபி வந்து பெற்று கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத அங்கே பேசுகிறான். அவங்களுக்கு நான் வந்துட்டு 50% வந்து சேல்ஸ்மே கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபி தான் இருக்கேன், நானே உங்களுக்கு வந்துட்டு அந்த பேபியை வந்து பெற்று கொடுத்துட்றேனே அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இவன் காசுக்காக வாயை பிறந்துட்டு அங்கே பேசுகிறான். நம்ம ஹீரோ வந்து வேணும்னே அவனுக்கு ட்ரிங்க்ஸாக நிறையா ஊற்றி கொடுத்து அவனை நல்லா மட்டையாக்கி விட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போனதுமே, ஹீரோயின் நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ இவன் கூட போய் ரொமான்ஸ் பண்ணி நான் உனக்கு புள்ள பத்து கொடுக்கணுமா அப்படின்ற சொல்லி கேட்டதும், நீ ஏன் கோவப்படுற, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மாதிரியே அங்கே மேக்கப் போட்டு ஒரு பொண்ணு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அவளை அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. யார் இவங்க அப்படின்ற சொன்னதும், உனக்கு இதில் இருந்து ரிலீஃப் வேணும்ல சொல்கிறத கேளு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே கண்ணை மூடிட்டு, இதை போய் அசிங்கம் இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்களா, என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் அதனால தான் இந்த பேபியை பெற்றுட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் நான் வந்து நல்லவனா கெட்டவனான்றது உனக்கு புரியும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ வந்து பேசி புரிய வச்சு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகே பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே லீ நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு போலே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வந்துட்டு அவளுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அவளை ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நைட்டு அவள் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தாங்க லீ தான் வந்துட்டு பயமுடுத்துகிற மாதிரி நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவள் அரண்டு போய் தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாது அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருக்கான். நீ வந்துட்டு எதுவும் பயப்படாத, நான் உனக்கு யாரையுமே எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இல்லை நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் அவளுக்காக அங்கே குக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு உங்களுக்கு குக்கிங் கூட தெரியுமான்னு சொன்னதும், என்ன இவ்வளோ ஈஸியாக பேசிகிட்டு இருக்க, 7 இயர்ஸாக எனக்கு வந்துட்டு இந்த குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா அப்படின்றத சொன்னால் நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னோட அம்மா வந்துட்டு உறுதி வச்சு நான் மீட் பண்ணணும், அதான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஆசை, ஆனால் வந்துட்டு என்னால் இந்த வீட்டில் வந்துட்டு என்னை அடைச்சி வச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட அம்மாவையுமே என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவளை கிஸ் பண்ண வரும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அதெல்லாமே பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் சாப்பாடெலாம் கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், யார்ட்டையும் இதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ வந்துட்டு என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்படி வந்து இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்ததுமே ஃபேமிலியே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாங்க. அப்போ அங்கிள் பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 15% ஷேர்ஸ் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷூ ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நீ குழந்தைய அடாப்ட் பண்ண போறியான்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அங்கே பாட்டி ரொம்ப ஹாப்பியாகிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டு சேஃப்டியாக உள்ளே போ அப்படின்றத சொல்கிறான். பட் அந்த ஷூ அங்கே வந்துட்டு வேகமாக பிடிச்சி அவளை தள்ளி விட்டதுமே பார்த்தாங்க லீதா வந்துட்டு அவளை பிடிச்சி காப்பாற்றிடுறான். அவன் கையில் தான் அங்கே அடிபட்டு போயிடுது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த பாட்டிகிட்டே அந்த அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. ஒழுங்காக உன்னால் இருக்க முடியாதா, உன்னால் வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், இல்லைனா வந்துட்டு இப்படி அவனுக்கு கை வேறு உடஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாட்டி நானும் ஒன்றும் விழுக கிடையாது, என்னை மேலேருந்து யாரோ தள்ளி விட்டாங்கன்னு சொன்னதும் யாருமே போகல, ஆனால் மிஸ்ஸும் மட்டும் மேலே போனாங்கன்னு சொன்னதுமே நான் வாஷ்ரூம் தான் பாட்டி போனேன், இவ்வளோ தான் விழுந்திருப்பா அப்படின்ட்டு சொன்னதும் பாட்டி திரும்ப அங்கே பயங்கரமாக பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக வந்து பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நீங்கள் பேசாமல் இருங்க பாட்டி அப்படின்ற சொல்லிட்டு அப்பா வந்துட்டு உன்னை எப்படி பாதுகாத்தேன் பார்த்தியா, இதே மாதிரி தொடர்ந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னோட அம்மாவோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட அம்மா உட்காந்து ஆக்சிடென்டாக நடக்கல, அவங்கள வந்து கத்தி வச்சு குத்திருக்காங்க பல இடங்களில், ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேமிலி காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இங்கே அடைச்சி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு பெரிய மர்மமாக இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உன்னோட அம்மா உன்னை மீட் பண்ண வைப்பேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பாட்டி நான் என்னோட அம்மாவை போய் பார்க்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்கள்கிட்ட நேற்றே கேட்டேனேன்னு சொன்னதும் அது நேற்று, ஆனால் நேற்று அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் லீட் அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ அவனும் முடியாதுன்னு சொன்னதும் நான் கன்சீவாக இருக்கேன், என் குழந்தை வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு பிடிச்சமானதை நீங்கள் பண்ண விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அவங்களுக்கு அப்போ அங்கே முடிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே லீயை பார்த்துட்டு அவங்க ரொம்ப வந்து பயந்து போய் அரண்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பைத்தியக்கார பொம்பளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறான். பாட்டி பயங்கரமாக கோப்படுறாங்க அவன்கிட்ட, எதுக்காக நீ வந்து அவளை கூட்டிகிட்டு போனேன், அந்த பொம்பளை ஏதாச்சும் முழிச்சு ஏதாச்சும் வந்து உள்டாவை பண்ணி தொலைஞ்சா எல்லா காரியமே கெட்டு போயிடும், ஃபஸ்ட்டு வந்து பேபி மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவளையும் அவங்க அம்மாவையுமே மொத்தமாக இந்த உலகத்தில் இல்லாமல் அனுப்பி வச்சிருவோம் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த ஃப்ளார் ஜாடி அங்கே வந்து இடிச்சதில் கீழே விழுந்ததுமே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்து அவங்க பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே அழுதுட்ருக்கா. என்னோட அம்மாவை கத்தி வச்சு குத்துனது வேறு யாரும் கிடையாது, தான் அதை தான் அவனை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த பாட்டி வேணுனே இதெல்லாமே பண்ணி இந்த வீட்டில் வந்து மாட்ட வச்சு அவங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் ஒரு ஜென்மங்களா அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுததுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை எப்படியாச்சும் நல்லபடியாக பார்த்து உன்னோட அம்மாவையுமே வீட்டு நான் வந்து இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் வெளியே வந்துட்டு யார் உள்ளே இருக்கிறது கதவை தரங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும், நான் பேசாமல் ஜன்னல் வழியாக குதிச்சிருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதுக்காக நீ வந்து அவசரப்பட்டு இருக்க, பொறுமையாரு அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க உள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அங்கிள் நீங்களா இங்கே, அப்புறம் ஏன் கதவை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னதும் கதவை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப அவசியமானு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பார்த்தா அங்கே ஒரு லேடியோட கால் தெரியுது. அங்கிள் நீங்கள் எதில் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஷூ இருந்ததை அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போனதுமே ரூமில் அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் உள்ளேருந்து வரா. இப்போ இவர் வந்துட்டு என்னை திரும்ப கோவப்பட்டு அடிக்க வந்திருக்காரா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணதுமே இவளை எங்கேயுமே வந்துட்டு போக விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே அன்றைக்கி இவன் வந்து அனுப்பிவிட்டாங்க இல்லையா அந்த பொண்ணு தான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு லேடிஸ் எப்படி கவர் பண்ணுறது புக் இருக்குது, ஓ நீ இதை பார்த்து தான் என்னை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே இப்படி ஆக்சிடென்ட் அங்கே வந்து கிஸ்மே ஆகிடுது. அங்கே ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல்மே ஆயிடுச்சுக்கு. ஹீரோ உன் காலத்தான் நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ற சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே நீ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்சீவாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை தான் அப்படின்ற சொல்கிறான். ஸோ வந்துட்டு இவன் இவ்வளோ தூரத்துக்கு கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அந்த ஷூ நைட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து உங்கள் ரூமில் இருந்தாலுமே யார் அது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு நீ யார், நீ என்னோட ஃபேன்ஸியா இல்லை ஒய்ஃபா, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோயினை பிடிச்சி அந்த ஷூ உனக்கு வந்து ப்ளூ மூன்லைட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற சொன்னதும் என்னதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு வந்துட்டு அந்த லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயின் அவள் வந்து ஒரு மாதிரி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்
பிளானிங் பண்ணுறதுக்காக இதெல்லாம் என்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ப்ளூ மூன் லைட்னா என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. எதுக்காக நீ இதை பற்றி கேட்டுட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், ஏன் இதை பற்றி நான் பேசினா என்ன, ஷூ தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு பெரிய மேட்டரே இல்லை, நீ பேசாமல் வந்துட்டு அமைதியாக இருன்னு சொன்னதும், அப்படின்னா உங்களுக்கு இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோங்க வந்து கால் பண்ணி அந்த ஷூ வந்துட்டு ரொம்ப அளவுக்கு மீறி ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு வந்து சாப்பிட்றதுக்காக அவன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஷூ அவள் கையில் வந்து அடிபட்டு போயிருக்கு. அது எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான். நம்ம ஹீரோயினை வேணும்னே அவன் டச் பண்ணிவிட்டு அவளை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆனதுமே என்னாச்சு அப்படின்ற அங்கே லீக் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே வந்துட்டு ஏதோ வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சிடுறா. ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போனதுமே ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு எதுக்காக நீ இப்படி என்கிட்ட கோவமாக இருக்க, அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு வந்து அவ்வளோ வந்து பெரிய இம்பார்ட்டனே கிடையாது, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு அப்படின்னா என் மேலே கேர் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், உன் குழந்தைக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அஃபேர் இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்பட்டுட்ருக்கா. எல்லாருமே சேர்ந்து அங்கே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு மெய்ட் வந்து அங்கே பாடிட்டு இந்த விஷயம் சொன்னதுமே நீ வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனை கூப்பிட்டதும் வேகமாக வந்துட்டு அங்கே எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஒருவேளை அம்மாவுக்கு தான் ஏதாச்சும் ஆயிடுச்சு வேணுமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிட்டுருக்கு. அவங்க எல்லாருமே போனதுமே அந்த ஷூ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, அவர் வந்து என்கிட்ட வந்து பிரிச்சிருவேன்னு நினைக்கிறியா, எனக்கு என்ன தெரியாதா உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அடிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இவளை வந்துட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடி வெளுத்த சொல்லிடுறான். ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அப்போ அங்கே பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் யாராச்சும் நெருங்கி வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவள் வந்துட்டு பார்த்து இவங்க 2 பேத்துக்குள்ளே தான் அஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க நம்ம ஹீரோ. ஆமாம் நானும் அவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோம், இந்த வயிற்றில் இருக்க குழந்தையுமே என்னோடது தான், தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதும் ஒன்றும் தேவையே கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு, எனக்குன்னா வீடாக இல்லை, நான் வந்துட்டு இப்போ இவளை கூட்டிகிட்டு போக போகிறேன், யார் இதுக்கப்புறம் அவ்வளோ தொந்தரவு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாராலையுமே உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்ம ஹீரோயின் எதை பற்றியும் கவலைப்படாத, இப்போ நம்மளோட வீட்டில் தான் இருக்க, நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற சொன்னதுமே என்னோட அம்மா எங்கே அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவங்களுமே நல்லா இருக்காங்க, அவங்களுமே கூடிய சீக்கிரம் நான் வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ அடிபட்டதெல்லாம் கேட்டதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாமே வந்து நல்லா இருச்சு, இப்போ நான் வந்து என்னோட வீட்டுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் கூட சேர்ந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே இங்கே கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்ததை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. என்னால் இதை நம்பவே முடியலை, இவ்வளோ தூரத்துக்கு என்னோடய லைஃப்பில் ஹாப்பி கூட இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. சரி ஓகே என்ன வந்துட்டு உனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்ற சொன்னதும் எனக்கு நீங்கள் ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் சரி வா வெளியே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கு நீ எதுவுமே வாங்க பேபிக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கா. ஹீரோக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோ உன்னோட அம்மாவுக்குமே கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், நீ அந்த மூன் லைட்டை பற்றி கேட்டுட்ருக்கேல அது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது, அந்த டயத்தில் வந்து என்ன கிட்னாப் பண்ணாங்க, ஒரு பொண்ணு காப்பாற்றினா அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே மீட் பண்ண போனதுமே அந்த டாக்டர் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி, நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பர்சனுக்கு நான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிடுவேன், பட் நீங்கள் ஆனால் அதுக்கு பதிலாக என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அது என்னால் முடியாது அப்படின்றத சொன்னதுமே அதை எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படி நீ சொன்னேன்னா அவங்கள காப்பாற்ற வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன் வந்து இப்படியே கட் ஆகிடுது. நம்ம ஹீரோங்க வெளியே வந்ததுமே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் மேரேஜ் பண்ணிக்கணுமா, நான் வந்துட்டு எங்கே இருக்கேன் நீமே எங்கே இருக்க, இப்போ ஏதாச்சும் ட்ரையல் பார்க்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் என் லைஃப்பில் வந்துட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருந்ததே இல்லை, பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான், ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களோட சேர்ந்து நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாமல் அங்கே ஏகப்பட்ட ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்கா. அப்போ டாக்டர் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு என்னோட டீலுக்காக தான் வந்துட்டு எதெல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் காமிக்கிறான்.
நான் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிடணுமே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அவள் கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அதுதான் எங்களோட டீலே. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்குவார். ஸோ வந்துட்டு இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை வந்து விட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டேக்கா. ஆனால் உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அந்த மூன் லைட்டை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அது வந்துட்டு அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு. அந்த பொண்ணை நான் தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக இப்படி வந்து வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு. அவள் வந்துட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் நான் மேரேஜுக்கு வேணான்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு என்னை ஏமாத்துவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் உடனே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எப்போ சொன்னேன், நான் வந்து ஒன்றும் சொல்லவே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து கிளியராக வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட ஏன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்றத சொல்லிட்டு அவளை தூங்க வைக்கிறான். அவளுக்கு அங்கே வந்துட்டு முழிப்பு வரும்போது பக்கத்தில் காணும். என்ன வந்துட்டு இவன் பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா அங்கே மார்னிங்கை போய் அவங்க வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். என்ன வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. திரும்பவுமே அங்கே வந்து பார்த்தா அங்கே வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேற போயிடுறான். நம்ம ஹீரோயின் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆள் வரவே இல்லை. அவங்க வந்து ரொம்பவே கவலையாகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ அவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, பெரிய ஜீனியஸ் அவன் அப்படின்றத சொல்கிறாங்க. வந்து எல்லாமே வந்துட்டு முடிச்சாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த டாக்டரை வந்து பேங்க்ராப் பண்ணிவிட்டு அவளை வந்துட்டு அங்கே வந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் என்னை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதை கிட்னாப் பண்ணதே இந்த டாக்டர் தான். இவளுக்கு என் மேலே க்ரஷ்னால இந்த வேலை பண்ணியிருக்கா. அப்போ வந்துட்டு என்னை காப்பாற்றினது வேறு யாரும் கிடையாது, இது நீ தான். உனக்கு தான் இதெல்லாமே மறந்து போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அவள் உன்னை இங்கோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிறான். நீ தான் என்னோடய லைஃப்பில் அப்பயும் இப்போ எப்பயுமே இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த டாக்டருக்கு அந்த லீ கால் பண்ணி உனக்கு வந்துட்டு இருக்க நிலைமை எனக்கு தெரியும், நான் சொல்கிற வேலையை நீ பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. வேகமாக அங்கே விழுந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு முழிப்பு வராது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுறா. ஆனால் வந்துட்டு அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே முழிப்பு வந்ததும் ரொம்ப ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த டாக்டர் வெளியே அந்த லீட்டை கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே எல்லா வேலையுமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட வேலை தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே இங்கே வந்துட்டு ஹீரோயினை வேகமாக தேடி வந்துட்டு இருக்கும்போது அவனை பார்த்தாங்க கத்தி எடுத்துகிட்டு உள்ளே வர்றான். இவங்களுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. வேகமாக வந்துட்டு இவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோவுமே துரத்திட்டே போகிறான். ஒழுங்காக வந்துட்டு என்னோட ஒய்ஃப் எங்கே, ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதுமே எங்கள் ஹீரோ வந்துட்டு விழுந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மரத்துக்கடியில் தான் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஆத்மா எப்படினாலுமே நல்லபடியாக சாந்தி அடையட்டும், நான் அதை தான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறா. பார்த்தாங்க அது நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்குது. அவளங்க அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளோட கையை வந்துட்டு அவன் பிடிச்சிக்கிறான். இது நீ தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணுமே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவனை ஒரு மாதிரி பாசமாக பார்க்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.